என்று சொல்லக்கூடிய மணலை கொண்டு வந்து பன்னீரால் உமது பாதங்களை பட்டாடையால் துவைத்து உங்க பாதம் போற்றி செய்கிறேன் தந்தையே. தந்தையே, இதோ எங்களுடைய பாதத்தை பணிந்தபடியால் முன்னேறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவன் என்று பெரியோர்கள் சொல்றாங்க. காலையும் மாலையும் இடவிடாமல் படிக்க எங்களுடைய தூய பொற்பாதங்களை படித்ததுனால பரந்த உலகத்திறன் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? இருக்க வேண்டும். பையகம் உள்ளளவும் மானம் உள்ளளவும் எங்களுடைய அருள் பெற்று நீண்ட செல்வத்தோடு வாழ வேண்டும். அப்படிதான் சொன்னோம். கொஞ்சம் அண்டைக்கு வராரு அப்பா. அதாவது கண்கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடியது தாயும் தந்தையும் முதல் தெய்வம். அடுத்ததாக குரு, பிறகுதான் குலதெய்வம். உண்மைதான். நான்கு கடந்துதாங்க வந்திருக்கிறோம். ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் அப்பா, ஆனாகுந்தி மாநகரம் தேடி தன்னை வந்திருக்கிறீர்களே, யாது விஷயமாக வந்தேன்? எதுக்காக வந்தேன் என்று கேட்கிறாயா? சேற்றிலே மலர்ந்த செந்தாமரை போல் இருக்கும் உங்கள் முக விந்தாரமானது அனலிலே அகப்பட்ட புழுவை போல வாட்டமாக இருக்கிறது. என்ன தர்மராஜனுடைய முகத்தை பார்க்கும் போதே நீ தெரிஞ்சுக்கிட்ட. உண்மைதான் அப்பா. ஆனா என் அண்ணனா வழங்கக்கூடிய மதம் கொண்ட வீமன் நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணம் போய் ஆரவல்லி இடத்துல வைக்கக்கூடிய பந்தயத்தை தோல்வடைஞ்சு வந்திருக்கிறார். 12,000 கஜேந்திர பலம் படைத்த பீமச்சேனன் தோல்வி அடைந்து விட்டார். அதுவும் பெண்ணிடத்தில். அதனால சரி, அஷ்டாவரத்துல உள்ள ஆண் மக்கள் அனைவற்ற பேர்களுக்கும் பொருத்த மாட்டேன். எனக்கு பாத்தீங்களா, நான் இப்பொழுது ஆரவல்லி கோட்டைக்கு உனக்கும் தான்பா பார்த்தேன். உனக்கும் பொருத்தம் இல்ல, எனக்கும் பொருத்தம் இல்லையா? அதனால அனைவற்ற பேருக்குமே பொருத்தம் இல்லைன்னு சுனமதாபுரி ஆளக்கூடிய ஒரு மன்னனுக்கு பார்த்தோம். சரி, ஒரு மன்னனுக்கும் பொருத்தம் இல்ல. சங்கபதிக்கு பார்த்தோம், அத்தைக்கு. ஆமா சரி, அதுக்கும் பொருத்தம் இல்ல. ஆடவனா பிறந்தாப்பா அத்தினாபுரத்துக்கு சொந்தமா? சொந்தமா. ஒரு பெண்ணானப்பட்டவளும் அத்தினாபுரத்துக்கு சொந்தம் தானே? ஏப்பா சொல்ற? ஹைகோர்ட் வரைக்கும் போய் கூட 3 ஏக்கரா இருந்தா 1.5 ஏக்கரா பிரிச்சு போடுறாங்க. அதனால உரிமை இல்லையா? உரிமைதான். அதனால பெண்ணுக்கு பெண் என்றால் பேய மனமரங்கல்ல அப்படின்னு பார்த்தோம். சரி, அத்தைக்கும் பொருத்தம் இல்ல. பிறகு அதனால ஒருவனுக்கு சங்கபதிக்கு பிறந்த அல்லிமுத்துக்கு பார்த்தோம். சரி, அவனுக்கு ஒருவனுக்கே பொருத்தமா இருக்குது. ஏன் அத்த பிள்ளை? ஆமா, அல்லிமுத்து. அல்லிமுத்து பிறந்தால் ஆரவல்லி கோட்டை அழியணும் அப்படி இருக்குது. உன் உள்ளகை சாஸ்திரம் அப்படி சொல்கிறதா? என்ன வச்சு கோடிக்கணக்கான பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு தமிழ்நாட்டுல. அன்னைக்கு நான் சொன்ன சாஸ்திரம் தான். நீ 150 வாங்குறீ என்ன?
சரி. அதனால அப்படி இருக்கும் தருவாயிலே சிவனமதாபுரி ஆளக்கூடிய போர் மன்னனோ காணகம் சென்றால் 6 மாதம். சரி. அரமனை திருமணால் 6 மாதம். உன்னோட அத்தைக்கு துணைக்கு ஆள் இல்ல. அள்ளிமுத்து தான் அரமனையில் இருக்கிறான். இப்ப நான் அத்தைகிட்ட போய் இருக்கணுமா? அத்தைகிட்ட போக கூடாதுன்னு நாங்க கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அதனால அந்த இடத்துல கூடி கொலாவி கொஞ்சிக்கிட்டு செல்ல பிள்ளையா இருக்கணும். நீ நான் அத்தையை எப்படியெல்லாம் பார்த்துக்குவேன். உன்னை நம்புறதுக்குள்ளப்ப ஆள் இல்லாத நேரத்துல போட்டு சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, உடனடியாக புறப்பட போகலாம். கால தாமதம் இல்லை என்று உடனடியாக சிவனந்தாபுரி அகந்தை வந்துள்ளது. அண்ணே, நீ சொல்ற மாதிரி திடீர்னு எல்லாம் போக முடியாது. சரி. ஏன்னா உங்க அத்தை திருமணம் செய்த நாள் முதலாக அரமனை எந்த பக்கம் இருக்குன்னு கூட நாங்க போய் பார்க்கல. அதனால சிவனமந்தாபுரி போவோம். சரி. அங்க போய் குளக்கரை கங்கா நதிக்கரை அருகாமையில் அமர்ந்துக்கலாம். சரி. யாராலும் தண்ணிக்கு வருவாங்கல்ல, அவங்கிட்ட சொல்லி அனுப்பணும்னா நம்ம தங்கை வந்து பாண்டவர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா போதும், எதிர்கொண்டு வரும் அழைக்கிறதுக்கு. சரி. அப்ப நம்ம அவங்களோட பின் தொடர்ந்து போலாம். என்ன பங்கம் நேர்ந்தாலும் அதாவது தன்மானம் விட்டு கொடுக்க கூடாது. ஆமா ஆமா. சரி அப்பா, போலாமா? புறப்படைகள் போகலாம். போலாம். தந்தையே, அங்க பார்த்தா அப்பேறிமட்ட அலங்காரமா இருக்குது. என்னது? பல்புங்களும் அப்படியே பாக்குறதுக்கு ஒரு வினோதமா இருக்குது. உண்மைதான். எந்த அரமனையில இருந்து நாம திடீர்னு போய் போத முடியாது. சரி. இதே இந்த குளக்கரையில சிறிது நேரம் அமர்ந்திருப்போம். குளக்கரையின் அருகாமையில் நாம் அருவரும் அமர்ந்திருப்போம். ஆமா. அத்தையார் வந்து தன்னை அழைத்து சொல்வார்கள். சொல்லுவார்கள். சரி, ஆகட்டும். ஆகட்டும்.